வெல்கம் டு சிங்கப்பூர் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா குலோப் ஜாமுன். சூப்பரான சாஃப்டான குலோப் ஜாமுன் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போ குலோப் ஜாமுன் செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு பார்த்துடலாம். 1 கிலோ குலோப் ஜாம் ரெடிமேட் மிக்ஸ் எடுத்திருக்கேன். 1/4 லிட்டர் பால், 3/4 கிலோ சர்க்கரை, 2 ஸ்பூன் ரவை, 2 ஸ்பூன் நெய், எண்ணெய் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு, பிஸ்தா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 15 பிஸ்தா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். குங்குமப்பூ ஒரு பிஞ்சு, ஏலக்காய் 1 ஸ்பூன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த பவுலில் நான் இந்த குலோப் ஜாமுன் மிக்ஸ் ஃபுல்லாக கொட்டிடுறேன். இதில் ரவையும் நான் சேர்த்துடுறேன். நெய் 2 ஸ்பூன், இதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை கொஞ்சம் இந்த நெய்யில் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த நெய் போட்டு பிசையும் போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்புறம் உள்ளே நல்லா நரன்னு அந்த ரவையோட டேஸ்ட்டும் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வச்சுருக்க பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய சேர்த்துடாதீங்க. நிறைய சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும் ஒரு வாட்டி, அப்புறம் வேஸ்ட் ஆகிடும் உங்களுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க பால். இப்போ கொஞ்சம் திக்காகுது மாவு. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சால் தான் கரெக்டாக இருக்கும். நிறைய ஊற்றிட்டிங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஆகிறதுக்கும் சான்ஸ் நிறைய இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாகவே பால் ஊற்றி பிசைஞ்சு நீங்கள் இது மாதிரி நல்லா தவ் மாதிரி மேக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சாஃப்டான தவ் மாதிரி வரணும். இப்போ பாருங்கள், நம்மளோட மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக நெய் எடுத்துகிட்டு பிசைஞ்சிங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும், நம்மளுக்கு கையில் ஒட்டாது. குலோப் ஜாமுன் மாவு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 15 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம சக்கரை பாகு நம்ம காய்ச்சிடலாம். இப்போ பாருங்கள், சக்கரை பாகு காய்ச்சிடலாம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நான் பாத்திரத்தை வச்சாச்சு. அதில் நம்மளோட சர்க்கரையை போட்டுடலாம். சர்க்கரை எவ்வளோ போட்டோமோ அதே அளவு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரை பாகு ஒரு 8லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கட்டும். ரொம்ப திக்கான பாகு வேண்டாம் நம்மளுக்கு. கொஞ்சம் கையில் ஒட்டுற அளவுக்கு இருந்தால் போதும் அந்த பாகு. இப்போ பாருங்கள், நம்ம சக்கரை பாகு 8 நிமிஷம் ஆயிடுச்சு. கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம சக்கரை பாகு ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட சக்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கையில் இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிசு பிசுன்னு ஒட்டும். அந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். நீங்கள் இப்போது இதில் இந்த ஏலக்காய் பொடியும் குங்குமப்பூவை ஆட் பண்ணிடலாம். நம்மளோட சுகர் சிரப் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம குலோப் ஜாம் மாவு ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இதை சின்ன சின்ன பால்ஸாக நம்ம செஞ்சுக்கலாம். கையில் கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க. நெய் போட்டு இப்படி உருட்டினீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த வெடிப்பெல்லாம் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக வந்துடுச்சு.
நல்லா அழுத்தி பால் இது பண்ணாதீங்க, லைட்டாக பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், குலோப் ஜாம் வந்து நல்லா பால்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து ஒரு 32 குலோப் ஜாம் வந்திருக்கு 1 கிலோவுக்கு. நான் கொஞ்சம் பெரிய சைஸாகவே போட்டிருக்கேன். நீங்கள் சின்ன சைஸாக போட்டிங்கன்னா இதே உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 60 கூட நீங்கள் பண்ணலாம். இதில் இப்போ எண்ணெயில் போட்டு இதை பொரித்து எடுத்துடலாம். ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுட்டேன். எண்ணெய் ஆட் பண்ணிடுறேன் நான் இதில். இப்போ ஒன்று ஒன்று ஆட் பண்ணிடலாம். இப்போ மெல்லமாக கொஞ்சம் திருப்பி விட்டுட்டே இருங்க. ரொம்ப திருப்பி விட்டுட்டே இருந்தீங்கன்னா உடஞ்சிரும். அதனால் வந்து மெல்லமாக வந்து சைட் கோல்டன் கலர் வந்த அப்புறம் இன்னொரு சைடு கொஞ்சம் திருப்பி விடுங்க. இப்படி நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் இதை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் இது வந்து இருக்கட்டும் எண்ணெயில். இப்போ எடுத்துருவோம் இதை. இப்போ குலோப் ஜாமெல்லாம் எடுத்துடலாம் எண்ணெயிலேருந்து. இப்போ அடுத்த பேட்ச் போட்டுடலாம் நம்ம. இப்போ ஃபுல்லாக வச்சுட்டு பொரிச்சிங்கன்னா உள்ளே வந்து வேகாது. அதனால் கொஞ்சம் சிம்லேயே வச்சு நீங்கள் வந்து இதை வந்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ குலோப் ஜாம் வந்து ரெடி ஆயிடுச்சு. செகண்ட் பேட்ச் போட்டது. குலோப் ஜாமை எடுத்து பிளேட்டில் வச்சுட்டு கொஞ்சம் ஆறட்டும். ஆறின அப்புறம் நீங்கள் வந்து இந்த பாகில் போடுங்க. சக்கரை பாகில் சூடோடு போட்டிங்கன்னா ஒரு வாட்டி பிரிஞ்சிடும். இப்போ நம்மளோட தேர்ட் பேட்ச் போட்டுடலாம். இப்போ செகண்ட் பேட்ச் எடுத்து வச்சேன் பார்த்தீங்களா, இது கொஞ்சம் ஆறிடுச்சு. இது ஜீராவில் போட்டுடலாம். இப்போ செகண்ட் பேட்சையும் நம்ம சக்கரை பாகில் போட்டு நல்லா கொஞ்சம் மேலே அந்த சுகர் சிரப்பை வந்து ஊற்றிடலாம்.
இப்போ பாருங்கள் நம்மளோட 3வது பேட்சும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நான் பிளேட்டில் எடுத்துடுறேன். இப்போ நம்மளோட குலோப்ஜாம் எல்லாம் வந்து சிரப்பில் நல்லா ஊறிட்டு இருக்கு. நான் இதை வந்து சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்மளோட குலோப்ஜாம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நான் கொஞ்சம் ஜீரா ஊற்றிடுறேன். அதுக்கு மேலே நம்மளோட பிஸ்தா வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட சூப்பரான குலோப் ஜாமுன் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள் குலோப் ஜாமுன் வந்து சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு. நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்டில் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.